விவர்ஸ் இன்னைக்கு வந்து ரவையும் கடலை மாவும் வச்சு ஒரு லட்டு செய்யலான் இருக்காங்க. தீபாவளினாலே எல்லாருக்கும் ஸ்வீட் செய்கிறது தான் வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவும் நல்லா சலிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் போதும், ரொம்ப வேண்டாம். கொஞ்சம் தண்ணியே போதும் பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி நல்லா பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு 5-10 நிமிஷம். இப்போ நான் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றி இருக்கிறேன். அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக எந்த ஷேப் வேணால் நம்ம பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப பொரிக்கக்கூடாது. ஒரு 5 to 6 நிமிஷம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம், மீடியமாக வச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இவ்வளோ வெந்தால் போதும். இப்போ நான் வந்து 2 கப்பு மாவு எடுத்துருக்குறேன். இதுவும் சுஜியும் அப்புறம் வந்து பாருங்கள், இப்போ பிடிக்கலாம் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் உள்ளதை வச்சு நம்ம சிம்பிளான ஒரு லட்டு செஞ்சிடலாம். என்ன, நம்ம உடனே சூடோடு பிடிக்க முடியாது. கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இது பண்ணணும். இதில் வந்து நம்ம நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டோம்னா நல்லா கடிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடக்கும். அதுவும் நெய்யில் வறுத்துட்டு போட்டோம்னா. பாருங்கள், நான் இப்போ எடுத்த கப்பு 2 கப்பு 2லேயும் ஒவ்வொன்று எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட்